Morning students, welcome back. In the first slide we have seen about some of the features of HUF, and we will be continuing the remaining features of Hindu undivided family in the present video. So Hindu undivided family as a partner in partnership firm. So in order to become a partner in a partnership firm, the partner should be a natural person. அதாவது என்ன, உயிருள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஸோ ஆர் ரெக்கக்னைஸ்ட் as a person by law. அப்படி இல்லைன்னா அவங்கள பர்சன் அப்படின்னு சொல்லி, அதாவது he can sign or the seal of the company can be used as a signature in the contracts or agreement. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்தால் மட்டும்தான் ஒரு பார்ட்னராகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் பார்ட்னராகவோ அல்லது தனி என்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பட் சின்ஸ் HUF is not a person but only a group of persons belonging to the same family and carrying on the family, it cannot act as a partner. So family, full entire members எல்லாரையும் சேர்த்தது தான் HUF. ஸோ அதை வந்து தனிப்பட்ட மனிதனாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. Unlike a company, a HUF has no separate existence from its members. ஏன் அப்படின்னா, ஏன் கம்பெனியை வந்து தனி மனிதனாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு சீல் இருக்கும். தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி. அண்ட் எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயோ அல்லது அக்ரிமெண்ட்லேயோ அந்த சீலை நம்ம அஃபிக்ஸ் பண்ணோம்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் வேலிட் ஆஸ் சம்ஒன் ஹஸ் சைன்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் யாருக்கு, எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு இல்லை அப்படின்னா இந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு கிடையாது. ஏன்னா both the members and the Hindu undivided family is not considered as a person. It is considered as just an organization, a joint organization. அவ்வளோதான். A company as a separate entity can enforce its rights, whereas a HUF has to be necessarily represented by a karta. அப்போ இந்த HUFல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், karta is the head of the family. Senior most elder male member will be considered as the person who is in charge of taking all the decisions and carrying all the proceedings of the business ன்னு பார்த்தோம். ஸோ அந்த கர்த்தா என்ன டிசைட் பண்ணி அவர் எதில் சைன் பண்ணுறாரோ அவரை மட்டும்தான் நம்ம வந்து மெம்பர் அல்லது பார்ட்னர் அல்லது ஒரு பர்சன் ஹூ இஸ் ரெகக்னைஸ்ட் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் அ கரெக்ட் பர்சன், டியூ பர்சன் டு சைன் அ டாக்குமெண்ட். So member for enforcing any of its rights. A HUF cannot be treated as a person. That is the main feature. If the partnership firm can be treated as a person, company, joint stock company can be treated as a person. But whereas HUF cannot be treated as a person. அது ஒரு important feature ஞாபகம் வச்சுக்கணும். Taxation பார்த்துக்கலாம். According to the Income Tax Act 1961 and Wealth Tax Act 1957, a Hindu undivided family is treated as a separate person for the purpose of taxation. ஸோ இப்போ முதல் ஃபீச்சரில் என்ன பார்த்தோம், அது பர்சனே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அடுத்து டாக்ஸேஷன் பர்பஸ்க்காண்டி பார்க்கும்போது அதை வந்து HUF வந்து நம்ம பர்சன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் எல்லாத்தையும் டேக்ஸ் பர்பஸ்க்கு அசஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க. தட் இஸ் த மீனிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் tax incidence can be lowered by considering the effective tax planning and the HUF structure. அதாவது ஜீரோ டேக்ஸ் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து எஃபெக்டிவ் பிளானிங் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் நம்ம லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கட்டலாம். ஸோ மெனி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் கேன் பி ஸ்டார்டட் ஆஸ் HUF. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். HUF member cannot be taxed in respect of any sum which he receives as a member out of the family income. ஸோ இப்போ ஒரு HUFக்கு டேக்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அதை வந்து தனி பர்சனாக இது பண்ணி கன்சிடர் பண்ணி திரும்பவும் அந்த இன்கம் ஒரு மெம்பருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த மெம்பர் திரும்பவும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ he should not be taxed or levied any tax for the amount that he receives from HUF. There may be several items of fully exempted such as agricultural income, dividend income, etc., which could be planned for each of the family members and also for the HUF to secure high level of zero income tax for the family. So, இப்போ அக்ரிகல்ச்சுரல் இன்கம் வருது ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா that will be exempted from tax.
again dividend income, அதுவும் வந்து it is also fully exempted from tax. அதே மாதிரி அவங்க அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிக்கணும் எதுலலாம் நம்ம வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணால் நம்மளுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கன்னா then they can experience or enjoy zero income tax level for the family. So that is one of the greatest advantage ன்னு சொல்லலாம். அப்புறம் different schools of Hindu law. ஸோ இந்த ஹிந்து லா படி தான் நம்ம வந்து HUF ரன் பண்ணுறோம், ஆர் இட் இஸ் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் த ஹிந்து லா ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விச் இஸ் லேட் பை ஹிந்து லான்னு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்த்தோம். தேர் ஆர் 2 schools of Hindu law. One is Dayabhaga and the other one is Mithakshara. So Dayabhaga வந்து it is prevailing in West Bengal and other parts of Assam. This school of law prevails in West Bengal and Assam. Under this school of law, a son does not acquire any interest by birth in an ancestral property. Son acquires such interest only after the death of his father. Thus, the son does not enjoy the right to demand partition during the lifetime of his father. நம்ம என்ன சொன்னோம், ஒவ்வொரு பர்த் போதும் அந்த HUFல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி ஒவ்வொரு டெத் அப்பவும் மெம்பர்ஷிப் டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். ஆனால் இந்த தயாபாகா ஸ்கூல் ஆஃப் லா படி என்ன அப்படின்னா, அந்த சன்னுக்கு எப்போ ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஃபாதர், அல்லது எல்டர் மெம்பர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இமீடியட் சக்ஸஸர் தான் வந்து அந்த கர்த்தாவாக வருவாங்க. ஸோ அடுத்து வந்து அவரோட பையன் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்க முடியும். ஸோ த நெக்ஸ்ட் பர்சன் அவருடைய சன் வந்து எப்போ ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஃபாதர். So in view of this, the father enjoys an absolute right to dispose of the property of the family according to his desire. அதனால அப்பாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, எப்படி வேணால் அந்த சொத்துக்களையோ அல்லது இன்கம்மை வந்து யாருக்கு வேணால் அவர் வந்து எப்படி வேணால் கொடுக்கலாம். அதே மாதிரி அதை விற்கிறதோ அல்லது வாங்கிறது, அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி வாங்கிறது எல்லாமே அவருடைய ரைட்ஸ் படி தான். It can thus be said that there is no co-partner in Dayabhaga school of law till the death of the father. After the death of the father, sons become co-partners in respect of property left by the father, and the income arising therefrom is taxable as income from Hindu undivided family. Suppose ஒரு ஃபாதர் இருக்காருன்னு வச்சுப்போம். Let us take for example Mr. Bhaskar. இவருக்கு 4 சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்னென்னா, Mr. Bhaskar will be the right owner of the Hindu undivided family. He will be the karta until his lifetime. Only after the death of Mr. Bhaskar, the other remaining 4 sons, அந்த 4 சன்ஸ்லையும் யார் எல்டரோ அவங்க தான் அடுத்து வந்து கர்த்தாவாக வருவாங்க. The remaining persons, they will become the co-partners. Do you understand that? So this is one of the important features according to the school of law, Dayabhaga school of law. It is prevalent in West Bengal and other parts of Assam. Next, different schools of law, Hindu law படி இன்னொரு law பார்த்தோம், Mithakshara. This school of law applies to whole of India except West Bengal and Assam. Dayabhaga வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் அஸ்ஸாம்லேயும் மட்டும்தான். மித்தாக்ஷரா வந்து மற்றது other than exception from West Bengal and Assam, it will applicable. The co-partnery under this law is a fluctuating body which is enlarged at the time of each birth and reduced at the time of each death of co-partnery child. இதில் வந்து எல்லா மெம்பர்ஸையுமே co-partners சொல்கிறோம். ஆனால் தயாபாகா ஸ்கூல் படி பார்த்தோம்னா அந்த சன்னுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஃபாதர் தே வில் கிளைம் த ரைட். ஸோ தே வில் பி டிக்ளேர்ட் அஸ் co-partners. Whereas in the Mithakshara school of law படி பார்த்தோம்னா all the members in the Hindu undivided family will be considered as co-partners right from their birth. So pros and cons அப்படின்னா என்ன அர்த்தம்? Advantages and disadvantages. There are also advantages and disadvantages in Hindu undivided family organization. நம்ம எப்படி சோல் ட்ரேடரில் நிறைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த HUFலேயும் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ப்ரோஸ், ஈஸ் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ இதில் அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்க கையில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் இருந்ததுன்னா அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், ஆன்சிஸ்ட்ரல் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எதை வேணால் அவங்க கேரி அவுட் பண்ணலாம். பட் தே ஷுட் டிசைட் which will be very profitable to the undivided family. The tax exemption எதுக்கெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு
பிஸ்னஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணாங்கன்னா இட் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் டு தோஸ் பீப்புள். ஸோ ஈஸி ஃபார்மேஷன், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப கிடையாது. ஒன்லி தே ஹாவ் டு கெட் த லைசன்ஸ், அவ்வளோதான். அண்ட் ஹிந்து லா படி அவங்க வந்து ஹிந்து ஃபேமிலியாக இருக்கணும், அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கணும். அண்ட் அதர் ரிலீஜன் வந்து இது ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒன்லி த ஹிந்து ரிலீஜியஸ் பீப்புள், ரிலீஜனில் சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இதை ஆரம்பிக்க முடியும். கண்டினியூட்டி ஆஃப் ஆப்ரேஷன், இதில் வந்து இது சோல் ட்ரேடரில் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் த சோல் ட்ரேடர் பிகம்ஸ் dies or becomes insolvent or becomes insane, the business has to just be closed அப்படின்றது பார்த்தோம். அது வந்து டிஸ்அட்வான்டேஜ், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஆப்ரேஷன். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, ஒன்ஸ் த கர்த்தா டைஸ், the next elder person takes in charge of running the business and he assumes the post of the karta. So the remaining people will be considered as co-partners. So இதில் கண்டினியூட்டி அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். Even the karta dies, the next elder person becomes the karta and he assumes the rights and duties to manage the business. Effective control, இதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு சோல் ட்ரேடரில் அது கிடையாது, ஒன்லி சிங்கிள் பர்சன் இல்லையா. அதனால் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் இங்கே கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் இங்கே கிடையாது. இங்கே நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, உள்ள நிறைய மேல் மெம்பர்ஸ், எஸ்பெஷலி மேலுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் உண்டு இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில். பட் ஆஃப்டர் 2005 law, even female members are considered as co-partners அப்படின்னு பார்த்தோம். ஸோ எஃபெக்டிவ் கண்ட்ரோல் இஸ் பாசிபிள் இன் Hindu undivided family. Increased loyalty and cooperation, ஏன்னா இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மெம்பர்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ்லாம் வெளியில் போகாது. அது மாதிரி அவங்க கோஆப்ரேட் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. தேர் வில் நாட் பி எனி டிஸ்பியூட் அமாங் த மெம்பர்ஸ். இதே வெளியிலேருந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம பயப்பட வேண்டியது இருக்கும். எப்படியாவது பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் வெளியில் போயிடுமோ, அல்லது அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க சில நேரங்களில், அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வேலையை முடிச்சு ஓடி போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் இதில் மெம்பர்ஸே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறதுனால they will be very much dedicated towards the business and loyal towards the business. இப்போ கான்ஸ் பார்க்கலாம். டிமெரிட்ஸ், கன்ஃபைன் டு ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி. ஏற்கனவே சொன்னேன், ஹிந்து ஃபேமிலி மட்டும்தான் இது பாசிபிள், பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அதர் ரிலீஜியனில் சேர்ந்தவங்க வந்து இதை ரன் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராபேக். ரிலேட்டிவ்லி லிமிட்டட் கேபிட்டல், நம்ம ஏற்கனவே பிகினிங் ஆஃப் த லெசன்லேயே பார்த்தோம். கர்த்தா ஹேஸ் அன்லிமிட்டட் liability, whereas the other members of the family, they are having only limited liability, only up to the level of the share they hold in the business அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கர்த்தாக்கு மட்டும்தான் அன்லிமிட்டட் லைபிலிட்டினா என்ன, த அமௌண்ட் விச் தே ஓ டு த மெம்பர்ஸ் அவுட் சைட் த பிஸ்னஸ். இப்போ வெளியில் ஒரு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை கட்டுறதுக்கு யாருக்கு தான் முதல்ல வந்து கேட்பாங்கன்னா கர்த்தாவை தான் கேட்பாங்க. அண்ட் அப்படி கேட்கும்போது அவர்கிட்ட அந்த டைமில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி, அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஸோ கர்த்தாக்கு மட்டும்தான் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, அதர் மெம்பர்ஸ்க்கு லிமிட்டட் லைபிலிட்டி தான். நெக்ஸ்ட்டு அண்ட் லிமிட்டட் கேபிட்டல். ஸோ லிமிட்டட் கேபிட்டல்னால் இந்த ஃபேமிலியில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்க கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் வெளியிலேருந்து வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. லிமிட்டட் மேனேஜரியல் டேலண்ட்ஸ், அது மாதிரி மெம்பர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் தான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் பெய்டு எம்ப்ளாயீஸை நம்ம வந்து உள்ள ஒர்க்குக்கு அசைன் பண்ண முடியாது. அன்லிமிட்டட் லைபிலிட்டி ஆஃப் த கர்த்தா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிமெரிட். ஸோ கர்த்தாவால் பே பண்ண முடியல அப்படின்னா அவருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னேன். ஸோ தீஸ் ஆர் த advantages and disadvantages of Hindu undivided family. Now we are going to the conclusion. Hindu undivided family is a paradigm. Paradigm அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாம்பிள் for following joint family business. So இது வந்து one of the best example and oldest form which was அதாவது சோல் ட்ரேடருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட, அதாவது ரொம்ப மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் டு அச்சீவ் த ஹையர் மார்க் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் entrepreneurship and leading the precise business plan for development of economy. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் ஸ்டில் டுடே, ஈவன் ஸ்டில் டுடே இட் இஸ் பீங் ரன் அஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். இது வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அதேமாதிரி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி,
அவங்களும் வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி தான். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தே ஆர் பீங் termed as one of the outstanding or leading business organizations தான் இன்றைக்கி நம்மளால் போற்றப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ கீப் லேர்னிங் சில்ட்ரன், go through your text thoroughly. Even though you just watch the videos or the clippings that has been given by a teacher, reading of textbook is very, very important. For one word mark questions, 1 mark questions, so you have to read the textbook thoroughly.